இணைகிறார் மீண்டும் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் சார். வணக்கம். இப்ப செங்கோட்டையன் பேசிய கருத்தை நீங்க கேட்டிருப்பீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த நடவடிக்கையும் செங்கோட்டையனுடைய அவருக்கு முன்பாக இருக்கக்கூடிய அடுத்தடுத்த வாய்ப்புகளும் என்ன சார்? திரு செங்கோட்டையன் முழுமையாக கட்சி உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படவில்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஏனென்றால் அவர் நீக்கப்பட்ட அறிவிப்பை நான் பிடித்து பார்த்தேன். அவர் உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளிவரவில்லை. அதை நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். திரு செங்கோட்டையன் அடுத்த கட்டமாக அதிமுகவில் இருக்கிற நண்பர்களுடன் கலந்து பேசுவார், அவரது ஆதரவாளர்களுடன் கலந்து பேசுவார். திரு ஓபிஎஸ், டிடிவி தினகரன், திருமதி சசிகலா ஆகியோருடன் இணைந்து அதிமுகவை திரு எடப்பாடி பழனிசாமியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சர்வாதிகார தலைமைக்கு எதிராக குரல் எழுப்புவார் என்று நான் பார்க்கிறேன். அதிமுக தொண்டர்கள் மத்தியில் திரு அனுதாபமும் ஆதரவும் எப்போதுமே உண்டு. ஏனென்றால் திரு எடப்பாடி பழனிசாமி அவரோடு இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள் சுயநலத்தோடு செயல்படுபவர்கள். ஆனால் திரு செங்கோட்டையன் தொண்டர்களிடத்தில் எப்போதும் பரிவோடு பழகக்கூடியவர், எளிமையாக பழகக்கூடியவர். ஆகவே அவருக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் பலர் கருதுவார்கள். அவர் சார்ந்த மாவட்டத்தில் அவருக்கென்று ஒரு ஆதரவு வட்டம் இருக்கிறது. பொதுவாகவே திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற போக்கில் செயல்படுகிறார். ஓபிஎஸ் சேர்க்க முடியாது, டிடிவியை சேர்க்க முடியாது. இப்ப கடைசியா செங்கோட்டையனையும் நீக்கி இருக்கிறார். அதிமுக பலத்த சேதாரத்தை வருகிற தேர்தலில் சந்திக்கும். அதிமுக ஏற்கனவே கூட்டணி வலுவிழந்த நிலையில் காணப்படுகிறது. ₹100 கூடுகிற கூட்டத்தை வைத்து திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகிவிடலாம் என்று கணக்கு போடுகிறார். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூடக்கூடிய கூட்டம் அப்படின்றது பணத்தால் கூட்டப்பட்ட கூட்டம் அப்படின்னு சொல்றீங்களா? அதிமுகவுக்கு செல்வாக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட முடியுமா? இன்றைக்கு பல்வேறு தலைவர்களுக்கு கூடுகிற கூட்டம் பணம் கொடுத்து கூட்டப்படுகிற கூட்டம் தான். நாங்கள் எல்லாம் களத்திற்கு போகிறவர்கள். பணம் அங்கே விநியோகிக்கப்படுவதையே நேரில் பார்த்திருக்கிறோம். ஆகவே பெரும்பாலானவர்கள் வாகனங்களில் அழைத்து வரப்படுகிறவர்கள், காசு கொடுத்து அழைத்து வரப்படுகிறவர்கள் தான். சரி, இப்ப செங்கோட்டையனும் பொறுப்புகள் வந்து நீக்கி இருக்காரு. ஆனா கட்சியில இருந்து நீக்காம இருக்கிறதுடைய பின்னணி என்ன? ஏன் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கிறாரா இபிஎஸ்? இல்ல தன்னுடைய ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டேன். திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட சரி, மறுமலர்ச்சி திமுகவிலும் சரி, விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்புகிறார்கள். இப்படி ஒரு நோட்டீஸ் கூட அவருக்கு கொடுக்கப்படவில்லை. அதிமுகவிலே 1972 இணைந்து முதல் பொது தேர்தலிலே வெற்றி பெற்றவர் செங்கோட்டையன். திரு எடப்பாடி பழனிசாமி அரசியல் உலகுக்கு 89க்கு பிறகுதான் தெரிய வந்தார். ஆகவே அவருடைய ஜூனியரான திரு எடப்பாடி பழனிசாமியின் கட்சியில் பிடியில் அந்த கட்சி போய்விட்ட காரணத்தால் அவர் தன் விருப்பம் போல் செயல்படுகிறார். இப்ப உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ரமேஷ். செங்கோட்டையன் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். பதவிகளை வந்து பறிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. உங்களுடைய முதற்கட்ட கருத்து, உங்களுடைய ஆதரவாளருடைய பொறுப்புகளையும் நீக்கியிருக்காரு. என்னை பொறுத்தவரையிலும் தர்மம் வெல்ல வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா வழியில் இந்த இயக்கம் வெற்றி நடை போட வேண்டும் என்பதற்காக என் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறேன். என்னை அவர்கள் கழகத்திலிருந்து நீக்கியதற்கு என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் மகிழ்ச்சியை தெரிவிக்கிறீங்க? வேற என்ன பண்ண முடியுங்க? அடுத்த கட்டமா உங்களுடைய நகர்வு என்னங்க? இல்ல, மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன், அவ்வளவுதான். அடுத்த கட்டமா நகர்வு என்ன? அந்த 10 நாள் கெடு இன்னும் அப்படியே இருக்கா? என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்க. பதவிகளை வந்து பறிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. உங்களுடைய முதற்கட்ட கருத்து, உங்களுடைய ஆதரவாளருடைய பொறுப்புகளையும் நீக்கியிருக்காரு. என்னை பொறுத்தவரையிலும் தர்மம் வெல்ல வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா வழியில் இந்த இயக்கம் வெற்றி நடை போட வேண்டும் என்பதற்காக என் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறேன். என்னை அவர்கள் கழகத்திலிருந்து நீக்கியதற்கு என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் மகிழ்ச்சியை தெரிவிக்கிறீங்க? வேற என்ன பண்ண முடியுங்க? அடுத்த கட்டமா உங்களுடைய நகர்வு என்னங்க? இல்ல, மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன், அவ்வளவுதான். அடுத்த கட்டமா நகர்வு என்ன? அந்த 10 நாள் கெடு இன்னும் அப்படியே இருக்கா? என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்க.